ஹாய்! அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக இடம் இருக்கா. ஸோ அதில் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செடி மரங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழை மரம். ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கும்போது 4 தான் வச்சோம். ஆனால் அதில் 3 தான் வந்துச்சு. அப்புறம் அதில் தார் போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் குட்டி குட்டியாக அந்த வாழை மரம் வளரும் இல்லையா, வாழையடி வாழை. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தது தான் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்து தார் போட்டுட்ருக்கு. இதுவரையிலும் ஒரு 4, 5 தார் வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ ஒரு தார் போட்டிருக்கு. அதுலேருந்து தான் இப்போ நாங்கள் பூ பறிச்சிருக்கோம். இந்த வாழைப்பூவை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பறித்தேன். அதில் வந்து இந்த வண்டா இது ஏதோ தேனீ பூச்சி வந்து மொச்சிட்டு இருந்தது. எங்கள் அம்மா அதை பார்த்தோன்னே இதில் தேன் இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சு கொடுத்தாங்களா. சரின்னு நானும் அதுக்குள்ளார இருக்கிறத அப்படியே உறிஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி அந்த வாழைக்காவோட துவர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த துவர்ப்பு ப்ளஸ் அந்த தேனோட லைட் ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. நான் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணுறது. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அதை ஆஞ்சு இந்த மாதிரிலாம் அந்த ஏதோ நரம்பு கிரம்பு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாழைப்பூ வச்சு நான் இன்றைக்கி வந்து பஜ்ஜியும் பருப்பு வடையும் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டமாக வச்சு பஜ்ஜி மாவு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி அதை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா ஒரு ரொம்ப முருக விடாமல் எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வாழைப்பூ வடை பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 இதோட வந்து டீ போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு.